ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கடந்த 50 வருஷங்கள்ல இயற்கை அழிவுகள் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். இத பத்தி இஎம் டேட்டால ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. 1970 டிகேட்ஸ்ல 78 டைம்ஸ் அழிவு நடந்திருக்கு. இப்போ பிரசன்டா பார்த்தா நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 348 தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், all natural calamities increase in every decade. Floods, storm, earthquake, extreme temperature, drought, vulcanizing activities, wildfire and whatnot. Everything is increasing. Main reason is global warming. இப்போ அந்த குளோபல் வார்மிங்னா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிறைய சிஎஃப்சி இமிஷன்ஸ், நிறைய ஸ்ப்ரேஸ், இதுலேருந்து வர நிறைய இமிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு தட் இஸ் கம்மிங் அப் ஃப்ரம் த நிறைய வெஹிக்கல்ஸ், கார்பன் மோனாக்சைடு, அந்த இமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓசோன் லேயரை வந்து அதர்வைஸ் கெடுத்து அப்படியே உடைச்சிருக்கு. Yo, you mean to say you have to reduce the population, huh? அதுக்காக மக்களை அழிக்க முடியுமா? No, 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 you are wrong. பாப்புலேஷன்னா மரங்களோட பாப்புலேஷனை பெருக்கணும். இயற்கை நமக்கு விரோதமா செயல்பட காரணமே மனுஷங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வரப்போற அழிவுகளை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். இது நடக்கும், நடந்தே தீரும். எப்படி சொல்றீங்க? கடைசி காலத்துல அழிவு பெருத்து போகும் சார். இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் பெருகி வரதுக்கு காரணம் அதுதான். பைபிளையே போட்டிருக்கேன் சார். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடுக்காது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும்.
வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். இதை நாம நம்பித்தான் ஆகணும் சார். கண்டிப்பா நடக்கும். அது ஒவ்வொன்னும் உண்மை, நடந்தே தீரும். இது காட்ஸ் வேர்ட் சார். சார், Are you a scientist or a priest? Tell me. சார், I just want to ask you, are you a scientist or a priest? பைபிள் அந்த மாதிரி போட்டிருக்கு, அப்படித்தான் நடக்கணும்னா நம்ம எல்லாம் எதுக்கு? இல்ல சார், பைபிள் படி கடைசி காலத்துல ப்ளீஸ் லிசன் டு மீ மிஸ்டர் மனோ. இந்த பைபிள் அது இதெல்லாம் பேசுறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு as a scientist if you want talk to me. Otherwise you get out. Get out. இவ்வளவு நேரம் ஒரு சயின்டிஸ்ட் நினைச்சு முட்டாள்கிட்ட பேசிருக்கேன். டைம் வேஸ்ட். He wasted my time. Please, all of you get out. கையெழுத்து போடணுமா? இந்தாங்க. போடுங்க அண்ணாச்சி, தைரியமா போடுங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு பயப்பட தேவையில்லை. இது என்னோட கோட்டை. நீங்க தைரியமா அந்த 2 ராஷ்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். போடுங்க அண்ணாச்சி. அண்ணா, கையெழுத்து போடுறத பாத்தீங்களா? டேய், புடுறா கம்ப்ளைண்ட். புடுறா. விஸ்வா, இது போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு கண்ணி தெரியும் இது போலீஸ் ஸ்டேஷன். யாரும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமாமே? டேய், யாரா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அண்ணா நான் கொடுக்குறேன் உங்க மேல கம்ப்ளைண்ட். அண்ணா, என்னடா? நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேண்ணே. இன்ஸ்பெக்டர், இவனும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? போய் புடுறா. விஸ்வா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆமா பண்றேன், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்தா சங்குதான். ஆமா, அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் வந்து செக் பண்றேன். கெஸ்ட் ஹவுஸ்லாம் வேண்டாம், நான் என் சொந்த ஊருக்கு தான் போறேன். அங்க எங்க பரம்பரை வீடு இருக்கு. ஓகே, தேங்க்யூ, பை பை. ஏங்க, உங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கிராமத்துக்கு போய் டூர் போலான்னு சொல்றீங்களே? எல்லாம் எடுத்துட்டியா? சரி, கொண்டு போய் கார்ல வை. சரிங்க ஐயா. ஹே, அது நான் வளர்ந்த ஊருப்பா. அதுக்காக பட்டிக்காட்டுக்கா? பட்டிக்காடுனா உனக்கு ஏன்பா மனோ, பிரேயர் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்ப்பா. டேப்லெட்ஸ் எதுவும் மறந்துடாதீங்க. சரிப்பா. எங்கம்மா போற? எங்க போற? அவ வெளியில போனாலே ட்ராக்ஸ் எடுத்துட்டு தான் போவா. உங்களுக்கு இது தெரியாதா? அச்சோ, ஏன் தாத்தா, நான் தான் சின்ன பிள்ளை மறந்துட்டேன். நீங்களாச்சும் ஞாபகப்படுத்திருக்க கூடாதா? சாரிப்பா, தாத்தாக்கு வயசாயிருச்சுல, அதனால மறந்து போச்சு. இங்க செஞ்ச மாதிரி ஊர்ல போய் உன் ஊழியத்தை கரெக்டா பண்ணணும். ஓகேயா? சரிங்க தாத்தா. பை, போயிட்டு வாங்க. பாய். பாய். சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. என் மவன்
கற்கல்ல 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு வீடு திரும்புறான். இப்படி என்னத்துக்கு தான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறான்னு தெரியலையே. அக்கம் பக்கத்துல கூட ஆம்பளைங்க சம்பாதிக்கதான் செய்யறாங்க. எதுக்கு? தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கணும் தானே. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் என் வாய் கேட்டு தொலைக்க மாட்டேங்குதே. ரோட்ல நடந்து போனாலும் சரி, இல்ல கடைக்கண்ணிக்கு போனாலும் சரி, எல்லா நாதி எடுத்தவளும் ஒரே மாதிரி தான் கேக்குறாளுங்க. உன் மருமகளுக்கு விசேஷம் உண்டா, அவ ஏதாவது வாந்தி எடுக்கிறாளான்னு. அப்படி அவளுங்க கேட்கும் போது அவளுங்க நாக்க இழுத்து வச்சு அறுக்கணும்னு தோணுது. ஏன் அறுக்கணும்? இல்ல எதுக்கு அறுக்கணும் தான் கேக்குறேன். அவளுங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, சுத்துப்பாட்டி எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லன்றாங்க. அப்போ ஏன் மவனுக்கு பிரச்சனைங்கறியா? ஐயோ, அப்படி சொல்ல வரல. நீ என்ன சொன்னாலும் சரி, தை மாசம் வரைக்கும் தான் நான் பொறுப்பேன். அதுக்குள்ள நல்லது நடக்கல, சொல்லிக்காம கொல்லிக்காம மாசி மாசம் உன் வீட்டுக்கு போறேன். சித்திரையில என் மவனுக்கு மறு கல்யாணம் பண்றேன். அடியே, நான் பேசின விஷயம் என் மவனுக்கு தெரிஞ்சது, எங்க போயிருக்கோம்? எங்க தேடி கிடைக்கலையே. எங்க போயிருப்பேன் எங்க ஆத்தா? பல்ல உடைப்ப. குண்டாக்கா குண்டாக்கா. ஆமா, என்னடா 10 மணிக்குள்ள எழுந்துச்சு எங்க ஊரு சுத்த கிளம்பிட்ட? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? என்னடா இது? உள்ளூர்லயும் வெளியூர்லயும் உனக்கு வேலை கொடுக்காதவங்க இப்ப யாரு கொடுத்தா? அதான் சஸ்பென்ஸ். எங்க ஆத்தா பாத்தியா? அது இவ்வளவு நேரம் இடுப்புல தான் இருந்தா, இப்பதான் இறக்கி விட்டேன். என்ன நக்கலா? என்னடா ஆத்தாக்காரி எப்ப இங்க வந்திருக்கா? நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா 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 அம்மா, விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. ஐயோ அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. போன வருஷம் என்னடா சொன்ன? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னியா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னடா சொன்ன? என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா? இதே தானடா 17-18 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொன்னதுல ஏதாவது நடந்ததா? நடந்ததாடா? நீ உயிரோட இருந்தா தானே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு இவனா? ஏத்தா ஏத்தா வேணாம். ஏத்தா ஏத்தா எந்திரா எந்திரா. இந்த வாட்டி என்ன சொன்னேன்? நான் எங்க சமயம் சொன்னேன், ஜக்கம்மா சொன்னதான் நான் ஆத்தா கிட்ட சொன்னேன். என்னோட ஜக்கமா சொன்னா ஜாக்கி சான் சொன்னாரு. போடுறா போடுறா. எல்லாத்தையும் இன்னொரு தடவை ஊர் பக்கம் வந்துடாத. அப்புறம் பொண்டாட்டி உன் மூஞ்சிய பார்க்க மாட்டா. ஏராசா, உன் உடம்பு இப்படி இறக்குது, உனக்கு இதெல்லாம் அதிசயமாச்சே. அட போதா, காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கழுத கிட்டா குட்டிச்சவரு. நான் எங்க போறேன்? தெற்கு தெரு, வடக்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெரு, நீங்க தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். எதுக்கு தேடின? நம்ம மாடு காணா போச்சா, மழை அடி வரதுல தேடி போனேன். அங்க நம்ம ஊரு வைத்தியரை பார்த்தனா, அவர்கிட்ட போய் நான் விளையாட்டா வேலை கேட்டேன். அவரு யோசிக்காம வாடான்னு சொல்லிட்டாரு. யாரு? 40 வருஷமா தாடியை வளர்த்துக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளற கண்ட பூச்செடி எல்லாம் பறிச்சுக்கிட்டு வைத்தியம் பாக்குற அந்த ஆள்கிட்ட வேலைக்கு போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எத்தனை வேலை சோறு விடுவ அதை சொல்லு. 6 வேலை சோறு போடுறேன். நீ 6 வேலை தானே போடுற. அவரு 8 வேலை போடுறோம்னாரு. 6 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. 8 தானே பெருசு. அப்ப நான் அவர்தான் தான் வேலைக்கு போவேன். நீ சந்தையில போய் ஒரு துண்டு வாங்கிட்டு வா, நான் குளிக்க போறேன். ஐயா பண்டிகைக்கு கூட குளிக்க மாட்டா, குளிக்க போறானே, அதிசயமா இருக்குதே. அப்ப தோடுறதுக்கு துண்டு வாங்க வேண்டியதுதான், துண்டு வாங்கிட வேண்டியதுதான். அன்னைக்கு இங்கே தானே இருந்தாரு, இங்கதான் வேலை கேட்டேன். இயேசுவே, ஐயா யாரு? ஐயா என்ன? என்னங்கய்யா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? பொறு 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 பொறு, சாந்த சாந்த சாந்த.
கோவப்படாத. ஒரு மனுஷனுக்கு அதிகமா கோவம் வரக்கூடாது. கோவப்பட்டா ரத்தம் அழுத்தம் வரும். ரத்தம் அழுத்தம் அதிகமா ஆயிடுச்சுன்னா வச்சுக்க பாலே, அப்புறம் ஐயா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாமக்கனா எனக்கு கெட்ட கோவம் வரும். பாலே, இங்க பாரு. பலே பாண்டியா, யார் உனக்கு இந்த பேர் வச்சா? எங்க அப்பா நான் தான். சரி, ஏன் இப்படி பதட்டப்பட்டு கோவப்படுற? கோபம் படமா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மருந்து சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த துளசி பசல இருக்குல்ல, அது சாப்பிடு. முடியுமா? முடியும். சரி, முடியல வச்சுக்கோ. இந்த பூண்டு பல் இருக்குல்ல, உனக்கு பல் இருக்குதா? பல்லு இருக்கு. காட்டு பாப்போம். 32. அவ்வளவு வேண்டாம், ஒரு 4 பூண்டு பல்லு. 4 பூண்டு பல்லு சாப்பிடலாம். முடியுமா? முடியும். முஞ்ச பார்த்தா தெரியலையே. சரி, வேற சொல்றேன். இந்த நெல்லிக்கனி, எலுமிச்சை, அப்புறம் அதோட சேர்த்து தேன், இதெல்லாம் சாப்பிடலாம். இதாவது முடியுமா? முடியும் முடியும் முடியும். உன்னை பார்த்தா முடிகிற மாதிரி தெரியலையே. முடியுங்கய்யா. நிச்சயமா முடியுமா? முடியும். உன்னால முடியலனா? முடியாதான் முடியாதான். அவ்வளவுதான். இங்க பாரு, கோவப்படுறது சகஜம். எல்லாருக்கும் அந்த மாதிரி கோவம் வரும். ஆனா கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஞானி சொல்லிக்கிறார். ஞானின்னா இளையராஜா. இளையராஜாவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஐயா? எங்கள் குடும்ப எதிரி முன்னாள் நாட்டாமை சிங்கப்பெருமாளின் மகள், இந்நாள் நாட்டாமை சகுந்தலா தேவி அவர்கள் பத்தல் தொத்தல் எதுவும் இல்லாமல் இந்த பாவப்பட்ட இடத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விசாலாட்சி, நீ பட்டும் திருந்தல. பட்டதுனாலதான் திருந்தல. இத பாரு, பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது உனக்கு எனக்கும் மட்டும்தான். பாவம், அதுக்கு இந்த அப்பாவி ஊர் மக்களை போய் உன்னை அழிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா இப்போ எனக்கு அது வேணாம். முதல்ல உன் கனவு, ஆசை, லட்சியம், சந்தோஷம், இது எல்லாமே இந்த ஊர் நல்லா இருக்கணும் தானே? அத முதல்ல நான் நாசம் பண்ணுவேன். அத நீ அப்படியே பார்த்து வேதனைப்பட்டு அழணும், கதறணும். நீ கதறத நான் பார்க்கணும். ஏன் புருஷன் என்ன பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் வணங்காமுடி சந்தோஷப்படணும். இதெல்லாத்தையும் பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ஏண்டி, ஏன் உனக்கு இந்த கொலவெறி? கொலவெறியா? ஏன்னு நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா? டேய், கேட்டுக்கோங்கடா. சகுந்தலா தேவிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சாம். அது வயசாயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும்.
தெரியுமா இவங்க ஐயா கொடுத்த தண்டனையில என் அண்ணி தூக்கு போட்டு செத்துட்டான். அவ மானம் உள்ளவ. அது தண்டனை இல்ல, நீங்க செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு. அதுக்கு தான் என் மகளையும் மருமகனையும் கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லி கதையை மாத்திட்டீங்களே. அந்த கதை எதுக்காக போதும், நிறுத்து. பழசெல்லாம் நான் பேச விரும்பல. என் பொறுமையை சோதிக்காத. சோதிக்காத விசாலாட்சி. சோதிச்சா சகுந்தலா தேவி? பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு நிமிஷம் வேற மாதிரி யோசிச்சா உன் குடும்பமே உள்ள போயிடும். நாங்க உள்ள போறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு கண்ணே கண்ணன் வச்சிருக்கே உன் செல்ல பேர, அவனை நீ நேர்ல கொஞ்சம் முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டோ போட்டு அந்த அழகான பிஞ்சு நெத்தியில பொட்டு வச்சு மாலை போட்டு ஐயோ பேரா போயிட்டியேடான்னு புரியல செத்துரு மாட்டி. ஏய் ஒண்ணு அதான் கொலைக்கிற நாயே கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்ற விசாலாட்சி, நீ அனுபவிப்ப. ஓகே, உன்னை அனுபவிக்க வைப்பேன். சர்க்கரை கேட்டா நாளைக்கு வாங்குறான், பருப்பு கேட்டா நாளைக்கு வாங்குறான், அரிசி கேட்டா நாளைக்கு வாங்குறான். இந்த காலை இழுத்து இழுத்து நடக்க. எவன்டா அவன்? என் புருஷனுக்கு அப்புறம் என் பேர் சொல்லி கூப்பிடுறவன்? ஆரோக்கியராஜ் பையன். ஆரோக்கியராஜ் பையனா நீ? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப எருமக்கடா மாதிரி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிற. இது யாரு? எங்களோட ஒரே செல்ல பொண்ணு. அப்போ உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதுனால தானே இவ எங்களுக்கு பொண்ணு, நான் இவருக்கு பொண்டாட்டி. பெரிய மனுஷி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கல, ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். அது என்ன நடுவுல பேசுறவ? ஏன்டா தம்பி, உன் பொண்டாட்டி சினிமால கினிமால நடிக்கிறாளா? வாயில பாரு, எம்பூட்டு சாயத்தை தடவி வச்சிருக்கா, மூஞ்சி எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி வெள்ளை அடிச்சு வச்சிருக்கா. இதுக்குதான் நான் இந்த கிராமத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயே, உன்னை யாரு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்களா இங்க? நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்கிட்ட சொல்வியா? சொல்லு பாக்கலாம். எனக்கு இவங்க சுத்துப்பட்டு கிராமத்துல எங்க அடைக்கலப்பட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அடைக்கலப்பட்டி கிராமத்துல எங்க சிண்டாய் பாட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு உனக்கு. ஏன் பாட்டி, பாண்டி எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அவ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா தெரியுமா? ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? நான் சயின்டிஸ்டா இருக்கேன். அந்த சைக்கிள் கடை இந்த ஊர்லயே வைக்க கூடாதா? வானத்துல கிரகங்களை ஆராய்ச்சி பண்றேன். அது என்ன பண்றியோ? அந்த வானத்தை காட்டிதான் நான் குழந்தையா இருக்கும்போதே என் ஆத்தா எனக்கு சோத்த ஊட்டினா. அந்த வானத்துல நிலாவுல ஒரு கிழவி ரொம்ப வருஷமா வடை சுட்டு வியாபாரம் பண்றாள. வியாபாரம்லாம் நல்லா போதா? நல்லா தான் போகும். நல்லா போறதுனாலதான் இத்தனை காலமா வடை சுட்டு வியாபாரம் பண்றா. நிலாவுல இருக்க கிழவி எல்லாம் வியாபாரம் பண்ற. நம்மளாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. வாமா கிளம்பலாம். ஐயோ இல்லங்க, நான் உங்களோட வரல, நீங்க போங்க. இன்னும் போற வழியில எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்கணுமோ. நான் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க போங்க. சரி, நீ வாமா. போங்க போங்க. பார்த்து சொல்லும், ஓரமா போகாத, உள்ள இருக்கும். டாடி இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி? இதெல்லாம் ரசிக்க உங்க அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. என்னது, வழக்கமா இங்க பாருங்க இருக்கும் சரி, ஆனா நடுவுல ஸ்ட்ரேஞ்சா வேற ஏதோ ஒரு கல்லு தெரியுது. இது என்ன? Something seems wrong here. Oh my God. Mama. என்னாச்சு டாடி? Looks to be a similar stone. My God. Its density does not seem to be normal. Something fishy. I will have to probably take this to my lab and check this. ஷோபா,
அண்ணா நட போட்டு வரப்ப வீட்டுக்குள்ள அம்முட்டு வேலை கிடக்கு, தேய்ச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு, மாட்டுக்கு தீவனம் வைக்காம இருக்கு. இவ ஒண்ணு எப்ப கொண்டு நிரப்பி வீட்டு வேலை எல்லாத்தையும் எப்ப முடிப்பான்னு தெரியல. இல்ல அத்தை, என்னால 2 குடம் தூக்க முடியல. இடுப்புல குடத்தையும் தூக்க முடியல, வயிற்றுல புள்ளையும் சுமக்க முடியல. ஆண்டி இந்தாங்க. அங்கிள் அங்கிள் என்னம்மா? அங்கிள் அங்கிள் ஜீசஸ் வராரு அங்கிள், இத படிங்க அங்கிள். ஏமா இருக்கிற வேலையை பார்க்க முடியல, இதுல நீ வேறயா? போங்க வந்தாங்க. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? என்னங்க இன்னும் தூங்கல? ஆமா, இந்த எரிக்கலை இன்னும் எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்பீங்க? ஊர்ல இருந்து கார்ல வந்ததுனால டயர்டா இருப்பீங்க. வாங்க பிரேயர் பண்ணிட்டு படுக்கலாம். வாங்க. இல்ல, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க, இன்னும் 10 நாள் நாம இங்க தானே இருக்க போறோம். வாங்க வந்து படுங்க. வாங்க. நாம நாளைக்கே ஊருக்கு போகணும். ஏங்க என்னாச்சு? இல்ல, என்னவோ மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. சரி வா, பிரேயர் பண்ணலாம். ஐயா தயவு செஞ்சு ஜாமீன்ல வெளியில ஒரு ஒத்துக்கோங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐந்து வருடங்களாக நடந்து வரும் இந்த வழக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மொட்டையசாமி மகன் சிங்கப்பெருமாள் ஆகிய இவர் மேல் கடந்த 2012ஆம் ஆண்டு சுமத்தப்பட்ட 3 கொலை வழக்கில் சிங்கப்பெருமாள் தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெருமாளுக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி மரண தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. வணக்கம். முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளுள் ஒருவரான பிராங்க்லின் அவர்களுக்கு சிறந்த விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட உள்ளது. இவ்விருதினை இந்திய விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம் பரிந்துரை செய்து விரைவில் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. ஏங்க, மணி 2 போதுங்க. ஆமா, அது எரிக்கல் தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? என்னோட ஆராய்ச்சி என்னைக்குமே தப்பான முடிவை தந்ததே இல்ல. அந்த கிராமத்துல விழுந்தது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்த எரிக்கல் தான். மிஸ்டர் மனோ, அந்த வில்லேஜ்ல விழுந்தா அதே கலர் இது 100%. ஏன்னா ஒரு மீட்டியரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு. Are you sure? Sure. First, நார்மல் ஸ்டோனை விட
இந்த மீட்டியோரைட்டுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. இர்ரெகுலர் மாதிரி தான் இதோட ஷேப் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், மத்த ஸ்டோன்ஸ் மாதிரி இந்த ஸ்டோன்ல போர்ஸ் இருக்காது. You are absolutely correct. Thank you. நிக்கல் அண்ட் அயன் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ இதுல மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அப்படின்னா இது வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கணுமே. எஸ், இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க. இது 100% எரிக்கல் தான். இனிமே அந்த வில்லேஜ்லயோ இல்ல அந்த வில்லேஜ் சுத்தியோ கண்டிப்பா அழிவு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சபாஷ் சபாஷ். அழிவு வரும், அழிவு வரும். நீ உன் இமேஜ கூட்டுறதுக்காக எதையோ தூக்கிட்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஏன் இமேஜை டேமேஜ் பண்ற? சார் ஸ்டாப் இட். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பெஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்லி அவார்டு கொடுக்க போறாங்க. கிளாப். ஐ லைக் கிளாப்பிங். நீ எதுக்கு தேவையில்லாம குட்டையை குழப்பிட்டு இருக்க? இல்ல சார், என் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது. ஏன் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது? நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க. இதுதான் கடைசி. ஜென்டில்மேன், ப்ளீஸ் கம் ஃபார் a coffee. Don't worry. I am sorry, Mr. Manu. ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ், அடைக்கல கிராமத்துக்கு எந்த அழிவும் வரக்கூடாது ஜீசஸ். ப்ளீஸ் ஜீசஸ், அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஜீசஸ். இன் ஜீசஸ் நேம் we pray. Amen. ஆமென். ஏஞ்சல், அடைக்கலப்பட்டிக்கு அழிவு வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற கிராமம் அதானே? ஆமா, ஆனா அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? டாடி, நானும் 1 வீக்கா நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஃபேஸ உம்மன்னு வெச்சிக்கிட்டு ஒரே டென்ஷனா இருக்கீங்க. பாத்தீங்களா உங்க பொண்ணு உங்களை எவ்வளவு கேர் பண்றான்னு? ஏஞ்சல், என் செல்ல குட்டிமானி, ஜீசஸ் உன்னை எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கார். இனிமே தினம் தினம் அந்த கிராமத்துக்காக பிரேயர் பண்ணணும், சரியா? படுத்து போவா. போச்செல்லாம். படு 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 படு. அண்ணே, சவுந்தலா தேவி வந்தாச்சு. என்னக்கா நினைக்கிறான்? பண்ணிடு. ராவு காலம் முடிச்சு கலெக்டரை பார்க்கலான்னு பார்த்தா யமகண்டல்ல நிக்குது. வணக்கம் சவுந்தரா தேவிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ஏன்னா ஊருக்கு நல்லது பண்றவங்களாச்சு நீங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும்? இந்த ஊரே வேணும். எனக்கு சொந்தமான இடத்துல நீங்க ஊருக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறத பசங்க சொன்னாங்க. அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். புறம்போக்கு இடம் தானே, உன் வீட்டு தோப்பு இல்லையே. புறம்போக்கு இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எனக்கு அது பொக்கிஷம். பொக்கிஷம். தம்பி, பண்டி எடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கலெக்டரை பார்த்துடலாம். நல்ல காரியத்துக்காக போறீங்க சொல்லலாமா? மாலையை போட்டு வழி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா 7 சுத்து விட்டு கிராமத்துல எங்கேயுமே மாலை இல்லைன்ட்டானுங்க. என்னடா மாலை இல்லைன்னு பார்த்தா நம்ம பக்கத்துக்கு நம்ம கிடார பெட்டி இருக்குல்ல, அந்த தலைவரை ஒரு 4 ரவுடி பசங்க இதோ இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்களா. ஏண்டா போட்டாங்கன்னு கேட்டா, ஊருக்கு நல்லது பண்றேன்னு சொல்ல ஒரு ஆளு, அதாவது உங்களை மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், அதாவது என்ன மாதிரி பகச்சுக்கிட்டாங்களா. வண்டி எடு தம்பி. தம்பி போங்க. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாவோ? ஐயோ, எந்த பயிரோ கல்லு தூக்கி போடுறானே. அப்பா, எப்படி ஓடுறதுன்னு தெரியலையே. என் மாமா பாண்டி
ஏத்தா என் மாவன் பாண்டிய பாத்தியா? ஏத்தா என் புள்ள பாண்டிய பாத்தியா? ஊரே அல்லல கொல்லல பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. போ மகனை பாத்து கேக்குறேன். நானே வணக்கம். முக்கிய செய்தி. கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த துயருக்கு உள்ளாகினர். இதற்கிடையே தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டியில் திடீரென வானத்திலிருந்து எரிக்கற்கள் விழுந்து மக்களை மீண்டும் அச்சப்படுத்தியுள்ளது. இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் ஆங்காங்கே சில பாதிப்புகள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். என்ன நடக்கும்னு நினைச்சீங்க? இப்படி நடக்கும் தான் சாமி. இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருப்போம்ல. அட இன்னைக்கு நடக்கும்னு எனக்கு அப்படியா தெரியும்? அட அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் பெருசா அடிபடலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். யாருக்கு என்னாச்சு? எதிர்பார்க்கவே இல்லம்மா. பெரிய காயம்பட்டவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. முரளி, நீ உடனே டாக்டரை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு என்ன அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லு. சரிக்கா. எரிக்கல் வானத்திலிருந்து விழுன்னு சொல்லி நீங்க கணிச்சீங்க? கணிச்சு பார்த்ததுல இப்படி எரிக்கல் ரூபத்துல ஆபத்து வரும்னு தெரியல. நம்ம ஊர் ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல சனி, அதுவும் கண்ட சனி. இப்படித்தான் படுத்தோம் ஐப்பசி 27 வரை. அதுக்கு உடனே பரிகாரம் நல்லா பண்ணிடலாமா? பூசாரி ஐயா, அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணுமில்லம்மா. ஆத்தா கிட்ட இந்த கோரிக்கையை வச்சு ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஊர் மக்கள் தான் முக்கியம். யாருக்காவது பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். இங்க பாருங்க, யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்கறேன். வரேங்க. எல்லாரும் தைரியமா இருக்க. கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆத்தாவுக்கு பூஜை வைக்கணும்னு. பூஜை முடிஞ்ச உடனே ஆளுக்கு தட்டுல 100 ரூபாய் போடணும். 250 ரூபாய் போட்டீங்க நான் அது ஆத்தா ஏத்துக்க மாட்டா. 100 ரூபாய் மட்டும் தான் போடணும். மறந்துடக்கூடாது. 100 ரூபாய். ஒரே ஒரு கேள்வி சார். சார், ரிசர்ச் பண்ணி சொன்ன மாதிரி அடைக்கலப்பட்டி கிராமத்துல ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது நடக்கும்னு சொன்னேன், நடந்துருச்சு, அவ்வளவுதான். சார், இதனால பல பேர் உயிர் இழந்ததா தகவல் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா சார்? அது சுத்தமான பொய். பை காட்ஸ் கிரேஸ் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. சார், சயின்டிஸ்ட் பிராங்க்லின் ரிசர்ச்ல அழிவுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அழிவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. மக்களாகிய நாங்க எதை ஏத்துக்கிறது? அவர் அறிவியலை மட்டும் நம்புறாரு, நான் அதையும் தாண்டி ஒருத்தரை நம்புறேன். யார் சார்? யார் சார் அவரு? யார் சார்? புரியலையே சார். யார் சார் அது? நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். சார், இன்னொரு क्वेश्चन சார். இன்னும் ஒரு நிமிஷம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ஒன் மோர் क्वेश्चन சார். சார் சார் ப்ளீஸ். யாத்தா எல்லாம் தான் வந்தாச்சல்ல, சட்டு போட்டு பூஜை ஆரம்பிக்கணும் தானே? நீ என்ன ஊருக்கு புதுசா? அவ எதை செய்யறதா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்தானே ஆரம்பிப்பா. எது இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறமா? ஏய், எது வந்தாலும் சோத்தை இப்படித்தானே திங்கணும். அறிவு கேட்டான் கேக்குறான் கேள்வி. அம்மா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? நீங்க பூஜையை ஆரம்பிங்க.
அடைக்கலப்பட்டியை அழிக்க வந்த கல்லையே நாம சாமியாக்கி பூஜை பண்ணிட்டோம். இனிமே யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. பாட்டி ஸ்தோத்திரம் பாட்டி. ஆத்திரமா? என்ன ஆத்திரம்? யார் மேல ஆத்திரம்? இல்ல எல்லாம் கும்பலா வரீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஏன் சாமி கேக்குற? எங்க கிராமத்துல எரிக்கல்லா விழுந்ததுனால எல்லாரும் பூஜை பண்ணிட்டு வரோம். அது என்னமோ உலகம் அழிய போதாமே. ஆமா பாட்டி, இது கடைசி காலம் பாட்டி. யாருக்கு கடைசி காலம்? யாருக்கு கடைசி காலம்? எனக்கு கடைசி காலம் சொல்றேன் பாரு. பாட்டி, இயேசு கிறிஸ்து வருகை வரும்போது பல யுத்தங்கள் வரும், அழிவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கல்லெல்லாம் மேல இருந்து விழும், வானத்துல அடையாளங்களா தோன்ற பாட்டி. எல்லாமே இந்த கைப்பிரதியில போட்டு இருக்கு, படிச்சு பாருங்க பாட்டி. படிச்சு பாக்குறதா?